ஹாய் ஆல். இந்த வீடியோல நான் பிஹெச்பி இன்டர்வியூ கொஷின் 2025 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, அதில பிஹெச்பில ஃப்ரெஷர்ஸ்க்கு கேட்கக்கூடிய பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ அதோட கன்டினியூஷன் இல்ல. இது வந்து அதில கேட்டிருக்க சில கொஷின்ஸ் ஆஸ் வெல் அஸ் 2025ல ஃப்ரெஷர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டா கேட்குற கொஷின்ஸ் என்னலாம் அப்படிங்கிற மாதிரி இதில கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு இத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு முன்னாடி, இதில எக்ஸ்ப்ளைன் பண்ண எனக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்றேன். நான் மோர் தென் 6 இயர்ஸா வெப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் நெறைய ப்ராஜெக்ட் பிஹெச்பி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஹெச்பியோட சிஎம்எஸ் ஆன வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிஹெச்பியோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆன கோஆர்டினேட்டர், லாராவல், ஸ்மார்ட்டி அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் MySQL டேட்டாபேஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில எனக்கு கிடைச்ச நாலேட்ஜஸ இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிஹெச்பி பத்தி நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நான் வாட் இஸ் பிஹெச்பி அத கவர் பண்ணியிருக்கேன். பிஹெச்பி அண்ட் HTMLக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஏன் ஃப்ரெஷர்ஸ் பிஹெச்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க? இஃப் அவங்க பிஹெச்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும், ஏன் அவங்களால இன்டர்வியூல கிராக் பண்ண முடியல? அந்த இடத்துல அவங்க என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றாங்க? ஸோ அத எப்படி பிரேக் பண்றது? அது எல்லாமே நான் இதில வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிஹெச்பி? ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயே நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்துருப்பேன். இருந்தாலும் அகைன் ஷேர் பண்றேன். பிஹெச்பிங்கிறது ஒரு சர்வர் சைட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். வி நோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஒண்ணு வந்து கிளையன்ட் சைட், சர்வர் சைட். ஸோ கிளையன்ட் சைடுன்றது என்ன அப்படின்னா, ப்ரௌசர் விசிபிலிட்டியா இருக்கிற ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் லைக் HTML, JavaScript இதெல்லாமே வந்து நம்ம கிளையன்ட் சைட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். ஸோ நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்றது மூலியமா இந்த கோட்ஸ் எல்லாம் உங்களோட ப்ரௌசர்ல விசிபிளா பார்க்க முடியும். வேறாஸ் பிஹெச்பிங்கிறது விசிபிளா இருக்காது. அது சர்வர்ல வந்து அதோட ஆப்பரேஷன்ஸ பண்ணி நமக்கு அவுட்புட்ட HTML ஃபார்மட்ல த்ரூ பண்ணுது. ஸோ இதத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சர்வர் சைட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு லாகின் சிஸ்டம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, HTML யூஸ் பண்ணி நீங்க இன்புட் ஃபீல்ட்ஸ் என்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வேணா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிரியேட் பண்ண முடியும். அந்த இன்புட் ஃபீல்ட்ஸ்ல அது எந்த ஆர்டர்ல இருக்கணும், ஒரு ரோல எத்தனை இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கணும், அந்த இன்புட் ஃபீல்ட்ஸோட பார்டர் எந்த மாதிரி இருக்கணும், கலர் எந்த மாரி இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம HTML, CSS மூலமா பண்ண முடியும். பட் அந்த லாகின் கரெக்ட்டா ஒர்க் ஆகணும். நீங்க இப்ப லாகின் பண்றீங்க அப்படின்னா, கரெக்ட்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டா மட்டும் தான் அந்த வெப்சைட்ட உங்களால ஆக்சஸ் பண்றதுக்கு அலோ பண்ணணும். தப்பான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படின்னா, இன்வாலிட் கிரெடென்ஷியல் அந்த மாதிரி வேலிடேஷன் எரர் த்ரோ பண்ணணும். ஸோ இந்த இத பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு டூல் யூஸ் பண்றோம். இல்ல ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். அதுதான் என்னன்னா பிஹெச்பி. ஸோ பிஹெச்பிங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி, டேட்டாபேஸ் கூட கனெக்டிவிட்டி வச்சுட்டு நீங்க குடுக்குற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்ட்டா இல்லையான்றத செக் பண்ணி, அது வந்து டேட்டாபேஸ்ல போய் செக் பண்ணிட்டு, அது என்ன ரிசல்ட்டோ, அத வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா, திரும்ப HTMLட்ட வந்து சொல்லுது. இல்ல இது இன்வாலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். இல்ல இது கரெக்ட்டான யூசர் நேம். அப்டின்னா அத பேஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளால பிஹெச்பி மூலமா பண்ண முடியும். தென் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிஹெச்பில நம்மளால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சிஎம்எஸ் தான் என்னன்னா வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸோட பேஸும் பிஹெச்பி தான். ஸோ இது வந்து கன்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸா ஃபேஸ்புக் லாகின் பிஹெச்பின்ற ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப பார்க்குற நெறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸ், ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், ஸோ இதெல்லாத்தோட பேஸே வந்து என்ன அப்படின்னா பிஹெச்பி தான். லைக் ஷாப்பிஃபை அதோட எல்லா அந்த ஷாப்பிஃபை மாதிரி இருக்கிற ஃப்ரேம் ஒர்க், சிஎம்எஸ் இதோட எல்லா பேஸுமே வந்து என்ன அப்படின்னா, பிஹெச்பி தான். ஸோ பிஹெச்பிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, வி கேன் ஈஸிலி லேர்ன் கோஆர்டினேட்டர், வி கேன் ஈஸிலி லேர்ன் ஷாப்பிஃபை, வி கேன் ஈஸிலி லேர்ன் லாராவல். இந்த மாதிரி எத்தனையோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பிஹெச்பில நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட்டி அந்த மாதிரி கேக் பிஹெச்பி இதெல்லாமே வந்து பிஹெச்பில கிரியேட் பண்ணப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, பிஹெச்பிங்கிறது ஒரு பேஸ். ஸோ அத தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வாட் இஸ் பிஹெச்பி?
ஸோ நீங்க சிம்பிளா ஆன்சர் பண்ணா போதும். PHPன்றது ஒரு சர்வர் சைட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, பேக் எண்ட் கனெக்டிவிட்டிக்காக, டேட்டாபேஸோட இன்டராக்ஷன்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, PHPல என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, என்னென்ன மாரி CMS இருக்கு, அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் PHP அண்ட் HTML. ஸோ PHP, HTML நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி HTMLன்றது ஒரு கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் டிசைன் மட்டும் தான் பண்ண முடியும். வேறாஸ் PHP யூஸ் பண்ணி we can validate form, டேட்டாபேஸ், அதில் வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு PHP தான் வந்து ஒரு கேரியர் மாதிரி அந்த டேட்டாஸை வந்து எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, PHP யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாபேஸ் கூட இன்டர் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூசர்ஸ்க்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களோட ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஓரியன்டாக இருக்கிற எல்லா டாஸ்க்கையுமே நம்மளால் PHPயால் தான் பண்ண முடியும். HTMLன்றது ஒரு டிசைனிங் லாங்குவேஜ். ஸோ HTMLன்றது என்னென்னா, ஒரு பேஜை வந்து ஷோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இது PHPங்கிறது அந்த பேஜோட ஃபுல் கண்ட்ரோலுமே PHP கிட்ட தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன கண்டிஷன் எழுதுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எந்த மாதிரி செக்ஷன், இப்போ நீங்கள் ஒரு இஃப் எல்ஸ் பிளாக் போடுறீங்கன்னா கூட, ஸோ PHPயில் என்ன மாதிரி இஃப் எல்ஸ் பிளாக் இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த சைட்டில் இருக்கிற செக்ஷன்ஸை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, HTML இஸ் த பாடி வேர் PHP இஸ் த பிரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் லோக்கல் ஹோஸ்ட்? ஸோ இந்த கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கேட்குறாங்க. இது நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கும். ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னா என்னன்றது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு சைட்டை வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சைட்டை வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWS அப்படின்ற மாதிரி, இல்லைனா ஹோஸ்ட்கேட்டர், ஹோஸ்டிஞ்சஸ், இதெல்லாமே வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். GoDaddy இதெல்லாமே வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். ஸோ இது ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சைட்டை வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் xyz.comனு போட்டேன் அப்படின்னா, என்னோட சைட் ஹோஸ்ட் ஆகணும். அதை வந்து மக்கள்லாம் பார்க்கணும். பீப்பிள் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா, நான் என்னோட சைட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜை வந்து நான் ஒரு இடத்துல வாங்குறேன். ஏன்னா என்னோட ஃபைல்ஸில் நான் என்னோட கோடை ரைட் பண்ணி, அந்த ஃபைல்ஸை வந்து நான் ஒரு இடத்துல மூவ் பண்ணி, ஒரு சர்வரில் மூவ் பண்ணி, ஒரு டொமைன் வாங்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டொமைன் தான் அந்த xyz.comன்றது. அந்த டொமைனையும் நான் என்னோட ஃபைல்ஸையும் லிங்க் பண்ணாதான், நான் xyz.comனு போட்டேன் அப்படின்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கனெக்ட் ஆகிருக்கிற ஹோஸ்டிங்கில் போய் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் எழுதியிருக்கிற கோடை வந்து ப்ரௌசரில் விசிபிள் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சர்வரில் ஹோஸ்ட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன கோட்ஸ்லாம் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு, உங்களுக்கு வந்து சர்வரில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறீங்க அப்படின்னா, அது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இத்தனை ஜிபி வேணும் அப்படின்னா, நம்மளை வந்து இயர்லி இவ்வளோ பே பண்ணணும். அந்த மாதிரி வந்து காஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வித்தவுட் எனி பேமெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சைட்டை வந்து நம்ம லோக்கலில் டெவலப் பண்ணணும். லோக்கல் மீன்ஸ் நம்ம சிஸ்டமில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சில இதுக்கெலாம் ஐடிஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோக்கலில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் PHPயில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ZAMP, LAMP, WAMP அப்படின்ற மாதிரி சர்வர்ஸ் இருக்குது. அதெல்லாமே வந்து லோக்கல் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோக்கல் சர்வர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எய்தர் ஏதாவது ஒன்று ZAMP, LAMP, WAMP. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அது ஏதாவது ஒரு டிரைவ், டிரைவோ, டிரைவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரைவில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் லோக்கலில் ஒரு சர்வர் செட்டப் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வர் செட்டப் பண்ணுறது தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கன்னா, இன்சைட் த கம்ப்யூட்டர், இன்சைட் த லேப்டாப் மட்டும் தான் ஆக்சஸபிளாக இருக்கும். அவுட் சைட் த என்விரான்மெண்ட் உங்களால் அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட சிஸ்டமில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதோட மெயின் பர்பஸ் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, திஸ் ஹெல்ப் டெவலப்பர்ஸ் டு பில்ட் அண்ட் டெஸ்ட் தியர் வெப்சைட் பிஃபோர் கோயிங் டு தி லைவ் என்விரான்மெண்ட்
அப்படின்ற மாரி நீங்க சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்ணா போதும். ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் ஒண்ணு அட்டாச் பண்றேன். இது வந்து XAMPP சர்வரோட கண்ட்ரோல் பேனல் ஸ்க்ரீன்ஷாட். அத வந்து நான் இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ ஃபைனலா ஏன் ஃப்ரெஷர்ஸ் PHPல கிராக் பண்ண முடியல? அவங்க ஃபெயில் நான் சொல்ல மாட்டேன். அவங்க அதில வீக்குன்னும் சொல்ல முடியாது. அவங்க வந்து மெமரைஸ் பண்றாங்க. அதோட சின்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் பண்றாங்க. அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத வந்து ஒரு ரியல் வேர்ல்டுல நம்ம எப்படி வந்து அத யூஸ் பண்றோம்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்து அத லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா, தே கேன் ஈசிலி பில்ட் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். ஒரு லாகின் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றத பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரியல் டேட்டா கூட எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அவங்க பண்ற மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன சொல்வேன் அப்டின்னா, அவங்க அந்த சின்டெக்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட பிரிண்ட் பண்ணணும்னா சிம்பிளா எக்கோ போட்டா போதும். கண்டிஷன் செக் பண்ணணும்னா இஃப் எல்ஸ் பண்ணா போதும். அப்படிங்கிற மாதிரி சின்டெக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அந்த சின்டெக்ஸ் நம்ம படிக்கிறோம்? அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து லோக்கல்ல உங்களோட சிஸ்டம்ல எழுதுற ஒரு கோடு வந்து ப்ரௌசருக்கு போகுது. ஸோ ப்ரௌசர்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அதில வந்து சர்வர்ல கனெக்ட் ஆகணுன்ற கோடு எழுதியிருக்கீங்கன்னா, ப்ரௌசர் டூ சர்வர். சர்வர்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு உண்டான கோட் பண்ணி, டிபியோட கனெக்ட் பண்ணி, நீங்க டிபில இருந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்ல அப்டேட் பண்ணணும்னாலோ, அதில வந்து நீங்க ரைட் பண்றீங்க. ஸோ டேட்டாபேஸ்ல இருந்து நமக்கு தேவையான ஆப்பரேஷன் நடந்து, திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டாபேஸ் டூ சர்வர், திரும்ப சர்வர் டூ ப்ரௌசர். ஸோ இந்த மாரி ஒரு செயின் லூப்ல என்ன ஆகுது அப்படின்னா, இதோட ஃபங்ஷனாலிட்டி வந்து நடக்குது. ஸோ சிம்பிளா PHPயோட பேக் அண்ட் ப்ராசஸே வந்து இப்படிதான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர்ல போகுது. ப்ரௌசர் டூ சர்வர், சர்வர் டூ டேட்டாபேஸ், தென் அகைன் டேட்டாபேஸ் டூ சர்வர், சர்வர் டூ ப்ரௌசர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, அதோட ஒரு ஆப்பரேஷன் ஃப்ளோ மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த சேனல்ல நம்ம இன்னும் அதிகமா ரியல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான PHP யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ் பண்றாங்க. ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் எந்தெந்த மாரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறத தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம, பிராக்டிகலாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.